ஹலோ, வெல்கம் டு வெஜ்ஜி கார்னர். இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டொமேட்டோ ரைஸ், டொமேட்டோ பிரியாணி புலாவ்லாம் இல்லை, டிப்பிக்கல் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினாக வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இதான் மெயினாக வேணும். ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் வேணும், அப்பப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தக்காளியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, ரிச் இன் விட்டமின் சி, பொட்டாசியம் நிறையா இருக்குது, ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது, விட்டமின் கே இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. ஸோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ரொம்ப கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டொமேட்டோ பார்த்திங்கன்னா லைக்கோபீன் அப்படிங்கிற ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் ஆன்டிஆக்சிடென்ட் நிறைய ஃபுட்ஸில் கிடையாது, டொமேட்டோவில் மட்டும்தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. அதனால் ஹார்ட் டிசீஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் கேன்சர் வரத்துக்கான சான்சஸை குறைக்கும் தக்காளி. அதனால் தக்காளியை ரெகுலராக இன்கார்பரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் லக்கிலி அதை நிறையா ரொம்ப ஈஸியாக இன்கார்பரேட்டும் பண்ணிட முடியும் நம்ம டயட்டில். இப்போது தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ரைஸ் வந்து 1:2 ரேஷியோவில் தண்ணி விட்டு, இது வந்து பச்சரிசி தான், இது பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை, 1:2 ரேஷியோவில் வடித்து வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டே வேக வச்சுட்டேன். இதை ஆற வச்சுருக்கேன். ஒரு தவாவில் எண்ணெய் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயில் தான், ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். இதில் இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடித்ததும் உளுந்து போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, சீரகம் கொஞ்சம், முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்புக்கு பதிலாக பீனட்டும் ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போது பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அதில் 2 பூண்டு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு விடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போது 3 மீடியம் சைஸ்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை நீங்கள் நறுக்கியும் ஆட் பண்ணலாம், சின்ன சின்னதாக நறுக்கிட்டு. இல்லைனா உங்களுக்கு மூடு இருந்ததுன்னா ஒரு விப் பண்ணிடுங்க மிக்சியில், பியூரியாக எடுத்தும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, ஒரு 1/4 to 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. அண்ட் உங்கள் காரத்துக்கு தேவையான சில்லி பவுடருக்கு பதிலாக சாம்பார் பவுடரும் ஆட் பண்ணிடலாம். எது இருக்கோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த தண்ணியே போதும். சப்போஸ் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது 10 மினிட்ஸாக இது கொதிச்சுன்னு இருக்கு, நல்லா சுருண்டு வெந்துடுத்து, நல்லா மேஷப்பும் ஆயிருக்கு. இப்போது சாதத்துக்கு தனியாக உப்பு போட்டுட்டோம், இதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணலாம். உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், இது ஆப்ஷனல், கரம் மசாலா, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆற வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாதத்தில் சூடு ஏறுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மர் ஆட்டும். இப்போது கொஞ்சம் நெய் கடைசியில் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸை போட்டுட்டா நல்ல டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. டொமேட்டோ ரைஸ் ஒரு தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.